பரவாயில்லப்பா, வச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. 2 பேரும் பத்திரமா இருக்கணும், என்ன? சரிங்கப்பா. வா வா. இல்லப்பா, 2 பேரும் மட்டும் தனியா போறீங்கல்ல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ஹனிமூனுக்கு 2 பேர் தான் போவாங்க. கூட்டமாவா போக முடியும்? வேணும்னா சித்திய கூட கூட்டிட்டு போகட்டும். என்ன ஜோக்கா அத்தை? வேணும்னா இவளே அழைச்சிட்டு போங்க. காவேரி போனா அப்ப நானும் கூட போவேன். ஆமா. ஜனனி, இதுல பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், போற வழியில சாப்பிடுங்க. அம்மா, வேற என்னெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? இல்ல, பாக்ஸுக்குள்ள பணங்கின ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆள் கிட்ட அள்ளி கொடுத்திருப்பாங்க. உனக்கு கல்யாணமாகி ஹனிமூன் போகும்போது இதை விட அதிகமா தரேன். ஓ, அப்படி ஒண்ணு என் பொண்ணுக்கு இருக்கா? பெத்தவ மாதிரி பேசு. சிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு கல்யாணம் நடக்காதா என்ன? அண்ணே, விட்டா இவங்க நாள் முழுக்க அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட்டுன்னு கிளம்புங்க. ஏய், உனக்கு பேச்சு வர வர ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி, போயிட்டு வரோம். சரி. சரிப்பா. சிவா, சிவா, ஏய், சிவா, சிவா. அண்ணா பாத்துங்க. ஏய், ஐயோ, அண்ணா, பாத்து, பொறுமையா. வா. இது என்ன அபசகுனமா இருக்கு? விசாலாச்சி, தண்ணி குடு போ. ஏய், சரி. கால்ல தான் காவேரி, பட்டுச்சா? தண்ணி எடு. சரிம்மா. என்னப்பா, பாத்து இல்லப்பா, போப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. அட, என்ன இது? நான் தான் கீழே பார்க்காம நடந்தேன், அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி, விடுப்பா. அபசகுணம் தான். இப்ப போற சிவா கண்டிப்பா திரும்ப வர மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் சரி, தண்ணி குடி. இந்த சிவா, தண்ணி குடு. சிவா, ரொம்ப வேகமா போக வேண்டாம். ஆமா ஆமா, மெதுவாவே போங்க. அப்பதானே சேர்ந்து ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். அப்படி தானக்கா? ம்.